ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. மற்றவங்கள நம்பி இருக்காதீங்க, உங்களை நம்பி இருங்க. பெண்களே, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். யார் வேணால் இருக்கட்டும் உங்கள் கூட. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இருக்கட்டும், எல்லோரும் இருக்கட்டும். அடுத்து கட்டின புருஷன், மாமனார், மாமியார். நெக்ஸ்ட்டு நீங்கள் பெற்றிருப்பீங்கள குழந்தைங்க, அவங்க பிள்ளை பையன் எல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்கும் சேவை செஞ்சே வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. உங்களுக்குன்னு வாழ்ந்துருப்பீங்களா? உங்களுக்குன்னு வாழ்ந்துருக்கீங்களா? உங்களை ஃபஸ்ட்டு நினச்சி பார்த்துருக்கீங்களா? உங்களை பற்றி நீங்கள் மட்டும்தான் நினைக்கணும், வேறு யாரும் நினைக்க மாட்டாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை. உங்களுக்காக எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் வாழ்ந்துருக்கீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் வாழ்ந்துருக்கீங்க? அடுத்தவங்களுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு தூக்கி வீசப்படுவாங்க. அப்படியே உங்களை தூக்கி வீசுவாங்க பாருங்கள். அப்போ தெரியும். அப்போ உட்காந்து யோசித்து போன காலங்கள் திரும்ப வராதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக சம்பாதிங்க, உங்களை பார்த்துக்கோங்க, உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. எல்லோரும் இருப்பாங்க, ஹாப்பியாக இருக்கும்போது கூட இருப்பாங்க. அப்புறம் அப்புறம் யார் கூட இருப்பா? உங்களோட டேலண்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு கூட இருக்கும். இண்டிபெண்ட்டாக இருங்க. ஃபினான்ஷியலில் போய் உங்களுக்குன்னு பணம் சம்பாதிங்க. முடியாது, விட மாட்டாங்க. வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு எல்லாம் அது ஒரு அப்படியே மூட்டையாக குமிஞ்சு கிடக்கும். இருந்தாலும் ஒரு நாளைக்கு 10 ரூபா உங்கள் கையால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு சம்பாதிங்களேன். அந்த 10 ரூபா தான் உங்கள் காசு. நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது வாங்க போகும்போது போய் கையேந்தி நிற்பீங்கள்ல, அப்போ தெரியும் வலி. ஒரு 10 ரூபா நம்ம சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காதீங்க. அதுக்கான முயற்சியை பண்ணுங்கள். எல்லாரும் உங்களோட தேவைகள் முடிகிற வரைக்கும் தான் அவங்க கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ நிற்பீங்க பாரு நீங்கள் தனியாக. அட கடவுளே, நமக்காக வாழவும் இல்லை, நமக்காக ஒத்த பைசா சேர்த்தவும் இல்லை. இது என்னடா வாழ்க்கை? இது என்ன வாழ்க்கை வாழ்ந்தோம் இத்தனை நாளா? இத்தனை நாளாக இல்லை, இத்தனை வருஷமாக. அப்போ யோசித்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ஹெல்ப் பண்ணால் நீங்கள் பெரிய லக்கி தான், சந்தோஷம். யாரும் ஹெல்ப்புக்கே இல்லை அப்படிங்கிறவங்களாம் தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கிக்கோங்க. இல்லையா ஏதாவது கற்று வச்சுக்கோங்க. அந்த திறமைகள், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள், கலைகள் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் உங்கள் கூட இருக்கும், வேறு எதுவும் உங்கள் கூட இருக்காது. எல்லாம் அங்கங்கே அவங்கவுங்க இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப்புக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, அது உங்களை காப்பாற்றும். அது நான் இருக்கேன், பயப்படாத அப்படின்னு அது சொல்லும். உங்களுக்காக ஃபஸ்ட்டு வாழுங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஃபஸ்ட்டு உட்காந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குன்னு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்குமே, அது ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறந்துருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். அடடா, இதெல்லாம் எனக்கு பிடிக்குமே, மறந்துட்டனே அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.